பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 7 முதல் 9 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வமுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 7வது அதிகாரத்திலே கர்த்தர் எரேமியாவை பார்த்து, நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலில் நின்று அங்கே கூறி சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசல்களுக்குள்ளே பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் தாமே தமது தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். மக்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும்படியாய் தேவன் இன்னும் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஆனால் மக்களோ தாங்கள் தேவாலயம் உடையவர்களாயும் அதன் சடங்குகளை பின்பற்றி வந்ததினாலும் தங்களுக்கு நல்ல பாதுகாப்பு உண்டு என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவனோ அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதை ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக அவர்களுக்கு உணர்த்துகிறதை குறித்து பார்க்கிறோம். நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி நீங்கள் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து பரதேசியும் திக்கற்றவனையும் விதவையும் எடுக்காமலும் குற்றமில்லாத இரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமலும் உங்களுக்கு கேடுண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றார்களும் இருப்பீர்களாக என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா விதமான பாவங்களையும் ஜனங்கள் செய்து வந்தார்கள். இருப்பினும் தேவன் தங்கள் மேல் வைத்த அன்பில் பாதுகாப்பாக இருப்பதாக எண்ணிக்கொண்டார்கள். தங்களே ஏமாற்றி கொண்டார்கள். ஓய்வு நாளில் தேவாலயத்துக்கு சென்று தேவன் முன்பு நின்றார்கள். இத்தகைய இறையியல் இன்றைக்கும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கு செல்ல வேண்டும், காணிக்கைகளை கொடுக்க வேண்டும், மற்ற எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும். ஆனால் அவருடைய உள் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை. நீதியோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைப்பதில்லை. நியாயமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி நினைப்பதில்லை. ஆனால் எனவே தான் தேவனுடைய கோபாக்கினை இங்கே கடந்து வருகிறது. தாங்கள் ஒழித்து கொள்ள ஒரு குகையை பயன்படுத்தி அங்கிருந்து கொண்டு தங்களின் குற்றத்தை கள்ளர்கள் திட்டமிடுவார்கள். தங்களுடைய பழிகளினால் தங்கள் பாவங்களை மறைக்க நினைத்து ஆலயத்துக்கு ஒரு மக்களை கள்ளர் குகையில் ஒழிக்கும் கள்ளர்களோடு ஒப்பிட்டு எரேமியா இங்கே சித்தரிக்கிறதை 11ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நாம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகை ஆயிற்றோ என்று சொல்லி ஆண்டவர் கேள்வி கேட்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஆம், தேவனுடைய ஆலயத்தை நாம் பரிசுத்தமாக நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்தமே தேவனுடைய ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. தொடர்ந்து 12வது அதிகாரத்தில், நான் முந்தைய நாமம் வழங்கப்படின சீலோவிலே என் ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பொல்லாப்பு நிமித்தம் நான் அதற்கு செய்ததை பாருங்கள். நியாயாதிபதி காலத்திலே எருசலேமின் வடக்கே 18 மைல் தூரத்திலிருந்த சீலோ என்று சொல்லப்படுகின்றதான இந்த இடத்திலே ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. ஜனங்களின் பாவத்தினால்தான் சீலோ அழிக்கப்பட்டது என்று எரேமியா கூறுகிறார். தங்களுடைய பாவ வழிகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே எச்சரிக்கை விடுக்கிறார். ஜனங்கள் தொடர்ந்து அந்நிய தேவர்களுக்கு பானபலியை வார்த்து கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு மனமடி உண்டாகும்படி வானராக்கணிக்கு பணியாரங்களை சுடும்படி பிள்ளைகள் விறகு பறிக்கிறார்கள். பட்ட அந்நிய தெய்வங்கள் மீது அவர்கள் கொண்டுள்ள அந்த காரியங்களை ஆண்டவர் வெறுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து யூதா புத்திரர் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என் நாமம் தரித்திருக்கிற அந்த ஆளை தீட்டுப்படுத்த தங்கள் அருவருப்புகளை அதில் வைத்தார்கள். ஆண்டவர் தாமே இந்த ஆலயம் பரிசுத்தமான மக்கள் ஜனங்கள் தீட்டுப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட காரியங்களை இங்கே பார்க்கிறோம். எருசலேமின் தெற்கு எல்லைக்கோட்டில் இருக்கும் இந்த பள்ளத்தாக்கு இம்னோன் பள்ளத்தாக்கு, அது குப்பை மேடாகவும் விக்கிரங்களை ஆராதிக்கும் இடமாகவும் அக்கினியிலே சிறு பிள்ளைகளை தகனமிடும் இடமாகவும் இருந்தது. கர்த்தர் வெறுக்கிற அந்த காரியம், அருவருப்பாய் கருதி காரியம். தொடர்ந்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி பாவம் செய்கிற மக்களுக்கு தண்டனை உண்டு என்பதை ஆண்டவர் 8வது அதிகாரத்தில் உணர்த்துகிறதை குறித்து பார்க்கிறோம். மரித்தவர்களை அடக்கம் செய்யாமல் விட்டுவிடுவது பரிசுத்த குறைச்சல் காரியமாக பழைய ஏற்பாட்டிலே கருதப்பட்டது. அவர்கள் ஆராதிக்க விரும்பின வானத்து நட்சத்திரங்கள் முன்பதாக அவர்களது எலும்புகளை காண செய்ததன் மூலம் அவர்களது விக்கிரக ஆராதனைக்கான தண்டனையை ஆண்டவர் அளிக்கப் போவதாக அங்கே சொல்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம்.
யூதாவிலும் எருசலேமிலும் வரவிருக்க அழிவை குறிப்பிட்டு ஏற்கனவே சம்பவித்தது போல எரேமியா எழுதுகிறார். ஜனங்களின் பிடிவாதமான எதிர்ப்பினாலும் பாவத்தினாலும் ஏற்படும் பலன்தான் அவர்களுக்கு அப்படிப்பட்ட வேதனையான காரியங்களை கொண்டு வந்து விடுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆலயத்திலுள்ள நாரை முதல் தன் வேலையை அறியும் காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவிலான் குருவியும் வரத்தக்க காலத்தை அறிய ஜனங்களோ கர்த்தர் நியாயத்தை அறியார்கள் என்று சொல்லி கர்த்தர் வைராக்கியத்தோடு சொல்கிற காரியத்தை கொண்டு பார்க்கிறோம். ஆம், வருகின்ற காலங்கள் எப்படி கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக என்று சொல்லி தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலர் எழுதுகிறார். கொடிய காலங்கள் வருகிறது, கடைசி காலங்கள் சம்பவிக்கிறது. ஆண்டவர் அடையாளத்தை தந்திருக்கிறார். இந்த அடையாளங்களெல்லாம் பார்க்கும்போது மனம் திரும்பி நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்பது அவசியமாக இருக்கிறது. எரேமியா அந்த காரியங்களை குறித்து அங்கே மனம் திரும்பும்படியாக அடையாளங்களை கண்டுகொள்ளும்படியாக சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய நியாயத்தை மக்கள் அறியாதிருந்தார்கள். தேவனுடைய வார்த்தையை புரட்டி பொய்யான செய்திகளை தங்கள் மக்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள். நியாய தீர்ப்பு பெறாதபடி பாவம் செய்யலாம் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருந்தார்கள். தங்களை ஏமாற்றி கேடு வரும்படியாக அப்படி செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டு. தொடர்ந்து 9வது அதிகாரத்திலும் ஆண்டவராகிய தேவன் வருகிறதான கொடுக்கிறதான தண்டனை குறித்து அங்கே புலம்பி எழுதி குறித்து என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரூற்றுகளுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையின கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன் என்று சொல்லி அங்கே 9வது அதிகாரத்திலும் எச்சரித்து சொல்கிறதான காரியங்களை குறித்து பார்க்கிறோம். இந்த எச்சரிப்பு நமக்கும் உரியது. இந்த கடைசி நாட்களில் வாழ்கின்ற நாம் மனம் திரும்பி ஆண்டு ராஜ்யத்துக்காய் கர்த்தர் வருகைக்கு ஆயத்தப்படுவது அவசியமாக இருக்கிறது. தேவன் ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்களை அருளி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.